Hi viewers, welcome to Grammar English Grammar தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு TNPSC Group 1, 2, 3, 4, TET, TRB, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் அ சூப்பர் பவர். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப், மேஜிக் ஸ்டார்ட்ஸ் ஹேப்பனிங். அதாவது தன்னம்பிக்கை அப்படின்றது ஒரு சூப்பர் பவர் மாதிரி. அந்த தன்னம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சாதிக்க முடியும். எப்போ நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிமிஷமே மேஜிக் நடக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் அ சூப்பர் பவர். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப், மேஜிக் ஸ்டார்ட்ஸ் ஹேப்பனிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெக்காபுலரி. பாருங்க, இதெல்லாம் ஹாப்பி, குட், க்ளீன், சேட், பிக், டர்ட், பேட், ஸ்மால், ஸ்லோ. இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே மீனிங் தெரியும் இல்லையா? இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்புறம் ஏன் நம்ம இதை சொல்கிறோம் இப்போ? ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வெரி குட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது வெரி க்ளீன். ரொம்ப கவலையாக இருக்கிறேன்னு சொல்லும்பொழுது வெரி சேட். ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது வெரி பிக் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? வெரி டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது வெரி பேட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லும்பொழுது வெரி ஸ்மால் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப மெதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது வெரி ஸ்லோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப போரிங்கான ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப சாதாரணமாக எல்லாருமே இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு பதில் நம்ம வேறு புதுமையான வார்த்தைகளை அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்றதை வெளிப்படுத்துவதற்கு நிறைய இங்கிலீஷ் வார்த்தைங்க இருக்குது. அதே மாதிரி தான் வெரி சேட் அப்படின்னு சொல்ல தேவையில்ல. அதுக்கு பதில் நம்ம கவலையாக இருக்கிறோம் அப்படின்றதையே எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நிறைய இங்கிலீஷ் வார்த்தைங்க இருக்குது. இதெல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷை பேசும்பொழுது நல்லா பயன்படுத்துவதற்கு வசதியானதாக இருக்கும் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பாருங்க, வெரி, அடுத்தது so, such, really, இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வார்த்தைங்களோட. அதாவது வெரிக்கு பதில் so beautiful அப்படின்னு சொல்லுவோம், so nice அப்படின்னு சொல்லுவோம், such a wonderful dress அப்படின்னு சொல்லுவோம், it's really good அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் இனிமேல் யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் பாருங்க. இப்போ நீங்கள் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா வெரி ஹாப்பி அப்படின்றதுக்கு பதில் எலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எக்ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா த்ரில்டு அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஓவர்ஜாய்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே மீனிங் வெரி ஹாப்பி அப்படி தான். இதில் சில டிகிரி சேஞ்சஸ் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து நம்ம இந்த வேர்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ராணி ஃபவுண்ட் அவுட் ஷீ இஸ் பிரெக்னென்ட், ஷீ இஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அல்லது ஷீ இஸ் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பதில் நம்ம எப்படி சொல்லலாம்? ராணி ஃபவுண்ட் அவுட் ஷீ இஸ் பிரெக்னென்ட், ஷீ இஸ் ஓவர்ஜாய்ட் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஷீ இஸ் த்ரில்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் இல்லையா, ஷீ இஸ் எலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம வெரி ஹாப்பிக்கு பதில் ஓவர்ஜாய்ட், த்ரில்ட், எலேட்டட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கும் இங்கிலீஷை நல்லா பேசுகிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நம்ம பேசுகிறத கேட்குற அடுத்தவங்களுக்கும் ஒரு போரிங்காக இருக்காது அந்த கான்வர்சேஷன். அடுத்தது வெரி சேட், ரொம்ப கவலையாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்னென்னலாம் வெக்காபுலரிஸை யூஸ் பண்ணலாம்? ஹார்ட் ப்ரோக்கன். ஹார்ட் ப்ரோக்கன் அப்படின்னா வெரி சேட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டெவஸ்டேட்டட், டிசப்பாயிண்டட், டிஜெக்டட். இது எல்லாத்துக்குமே மீனிங் வெரி சேட் தான். ஆனால்
சில லைட் சேஞ்சஸ் இருக்கும், லைட் மீனிங்கில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த சேட்னஸ்ஸே எந்த அளவுக்கு நம்ம சேட்னஸாக இருக்கிறோம், எப்படி சேட்னஸாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு இந்த வார்த்தையில் பொருத்தமான வார்த்தையை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், her husband just left her, she is very sad. அவங்க ஹஸ்பண்ட் அவளை விட்டு போயிட்டாரு, அதனால் அவள் வந்து ரொம்ப கவலையாக இருக்கிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதையே நம்ம எப்படி சொல்லலாம்? her husband just left her, she is heartbroken. அவளுக்கு நெஞ்சுமே உடஞ்சி போச்சு, மனசே உடஞ்சி போச்சு அதனால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப கவலையாக இருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா. அடுத்தது she is devastated அப்படின்னு சொல்லலாம். இந்த devastated அப்படின்னா சேட்னஸ், கவலையோடு சேர்ந்து ஷாக்கும் இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் அவளை விட்டு போயிட்டதுனால அவளுக்கு வந்து ரொம்ப கவலையும் ஆயிடுச்சு, பயங்கர ஷாக்காகவும் இருந்துச்சு. அது அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து டெவஸ்டேட்டட் அப்படின்ற இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம், அதாவது வெரி சேடுக்கு பதில். அடுத்தது பாருங்கள், ராகுல் லுக்ட் வெரி சேட். ராகுல் ரொம்ப ரொம்ப கவலையாக தெரிகிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. he had been so confident that he would win the cup but then he came second. அவன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தான், அந்த கப்பை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் செகண்ட் தான் வர முடிஞ்சிச்சு, அவன் செகண்ட் தான் வந்தான். அதனால் அவன் எப்படி இருக்கிறான்? ரொம்ப கவலையாக இருக்கிறான் இல்லையா. இதை நம்ம எப்படியெல்லாம் வேறு வேர்டை யூஸ் பண்ணி சொல்லலாம் பாருங்கள். ராகுல் லுக்ட் வெரி சேட் அப்படின்றதுக்கு பதில் ராகுல் லுக்ட் டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லலாம். ஏமாற்றம் அடைஞ்சிட்டான் அவன் இல்லையா. அவன் கண்டிப்பாக அந்த கப்பை ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சான், ஆனால் அவனால் என்ன தான் வர முடிஞ்சிச்சு? செகண்ட் தான் வர முடிஞ்சிச்சு. அதனால் அவன் ரொம்ப கவலையாகி, ஏமாற்றத்தில் ரொம்ப கவலையாயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ராகுல் லுக்ட் டிஜெக்டட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஜெக்டட் அப்படின்னாக்கா சேட்னஸ் அண்ட் ஹி லாஸ்ட் ஹிஸ் ஹோப். கவலை வந்துடுச்சு, அவனுடைய நம்பிக்கையை அவன் வந்து இழந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து டிஜெக்டட் அப்படின்ற இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னன்னாக்கா கொஞ்சம் அதிகப்படியான கவலை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அடுத்தது பாருங்க, இந்த சேடுக்கே பதில், அதாவது இந்த வெரி சேட் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு பதில் நம்ம என்னென்னலாம் சொல்லலாம்னா ashamed அப்படின்னு சொல்லலாம், crestfallen அப்படின்னு சொல்லலாம், melancholy அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே நம்ம சேடாக இருக்கிறோம், நம்ம கவலையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். யூஸ் them accurately with appropriate verbs and prepositions. அதாவது இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு பொருத்தமான வேர்ப், அது கூட வந்து ஒரு பொருத்தமான ப்ரிப்போசிஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வேர்டை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். யூஸ் them according to the context because there is a slight difference in meaning. அதாவது அந்த சூழ்நிலைக்கு அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னாக்கா இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஸ்லைட்டாக மீனிங்கில் டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் அந்த சூழ்நிலைக்கு எந்த வார்த்தை பொருத்தமாக இருக்கோ அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி பேசலாம் வெரி பேட் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அடுத்தது பாருங்கள், வெரி குட் அப்படின்னு சொல்லணும். வெரி குட் சொல்கிறதுக்கு எவ்வளோ வார்த்தை இருக்குது பாருங்களேன். அமேசிங் அப்படின்னு சொல்லலாம், ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம், ஃபேபுலஸ் அப்படின்னு சொல்லலாம், மெக்னிஃபிசன்ட் அப்படின்னு சொல்லலாம், வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம், ஸ்ப்ளெண்டட், எக்ஸப்ஷனல், எக்ஸலண்ட். இது எல்லாத்துக்குமே மீனிங் வெரி குட் அப்படின்னு அர்த்தம். இனிமேல் நீங்கள் வெரி குட் அப்படின்னு எப்போவுமே போரிங்கான இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணாமல் புது வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பேசி பாருங்களேன், அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இட்ஸ் அ வெரி குட் ஐடியா. இட்ஸ் அ வெரி குட் ஐடியா அப்படின்றது நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ். இதையே நம்ம இந்த வெரி குட்டுக்கு பதில் வேறு என்னென்னலாம் வேர்டை யூஸ் பண்ணலாம் பாருங்கள். இட்ஸ் அ மார்வலஸ் ஐடியா. இட்ஸ் அ மார்வலஸ் ஐடியா அப்படின்னாலும் இட்ஸ் அ வெரி குட் ஐடியானாலும் ஒன்று தான். அடுத்தது பாருங்கள், இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஐடியா அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஐடியா அப்படின்னாலும் வெரி குட் ஐடியா அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். அடுத்தது பாருங்கள், த டீச்சர் தாட் மை பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி குட். இந்த டீச்சர் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னு சொல்கிறோம். இப்போ இந்த வெரி குட்டுக்கு பதில் நம்ம என்னென்னலாம் வேர்டு இதில் யூஸ் பண்ணலாம்? மை பர்ஃபார்மன்ஸ் வாஸ் எக்ஸெப்ஷனல். த டீச்சர் தாட் மை பர்ஃபார்மன்ஸ் வாஸ் எக்ஸெப்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸெப்ஷனல் அப்படின்னாலும் வெரி குட்னாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் மீனிங். அடுத்தது பாருங்கள், மை பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மை பர்ஃபார்மன்ஸ் வாஸ் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து வெரி ஹாப்பி, வெரி சேட், வெரி குட் இந்த வார்த்தைகளுக்கு பதிலாக வேறு என்னென்னலாம் வார்த்தைகளை போட்டு நம்ம அந்த ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த எல்லா வேர்ட்ஸையுமே நீங்கள் வந்து வெரி பேட், வெரி குட், வெரி சேட் இதெல்லாம் சொல்கிறதுக்கு பதில் யூஸ் பண்ணி பழகுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.